நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். சென்னை எண்ணூரில் இயங்கி வரும் கோரமண்டல் ரசாயன தொழிற்சாலையை மக்கள் நலன் கருதி நிரந்தரமாக மூடக்கோரி பாரத மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் பிரபாகரன் அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். கடந்த ஆண்டு 28/12/2023 அன்று கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையால் அமோனியா கசிவு ஏற்பட்டு வடசென்னையில் உள்ள மக்கள் அனைவரும் உயிருக்கு பயந்து அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பெரும் பாதிப்பு அடைந்தனர். அந்த இடத்தில் எண்ணூர் கோரமண்டல தொழிற்சாலையால் பாதிப்பு ஏற்பட்ட போது பாரத மக்கள் கழகம் சார்பில் நானும் எங்கள் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையாக எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்களாக எதிர்ப்பு தெரிவித்தோம். அங்கு வாழும் பகுதி மக்களும் 100 நாட்கள் மேல் அந்த கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையை இழுத்து மூடக்கோரி அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தமிழக அரசும் மக்கள் நலன் கருதி கோரமண்டல ரசாயன சாலையை தற்காலிகமாக இழுத்து மூடியிருந்தது. அது அனைவரும் வடசென்னையில் உள்ள மக்கள் அனைவரும் வரவேற்றனர். தமிழக அரசு மக்களுக்கு நலனுக்காக செயல்படுவது என்று. இந்த நிலையில் திடீர் என்று இப்பொழுது ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக அந்த ரசாயன தொழிற்சாலையை மறுபடியும் திறந்ததால் மக்கள் உயிர் கையில் பிடித்து உயிர் பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தமிழக அரசு மக்கள் நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 12/9/2024 அன்று சென்னை மாவட்ட ஆட்சியரை எனது தலைமையில் சந்தித்து மனு அளித்திருந்தோம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மனு கொடுத்த பொழுது நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வடசென்னையில் வாழும் மக்களின் நலன் கருதி தமிழக அரசு கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையை நிரந்தரமாக இழுத்து மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் பாரத மக்கள் கழகம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நடவடிக்கை அப்படி எடுக்காத பட்சத்தில் மக்கள் நலன் கருதி எனது தலைமையில் நான் மிகப்பெரிய முற்றுகை போராட்டம், அந்த கோரமண்டல ரசாயன தொழிற்சாலையை இழுத்து மூட முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் என் பாரத மக்கள் கழகம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.